ஹலோ எவ்ரிவான், இட்ஸ் I.Tamizhan, டெவலப்பர், ஸ்ட்ரீமர், இன்ஜினியர். நம்ம எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் கஸ்டமைஸ் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி நம்மளோட கம்ப்யூட்டரில் டாஸ்க் பாரை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது ரொம்பவே கன்ஜஸ்டடாக இருக்கிற இந்த டாஸ்க் பாரை எப்படி அழகுக்கு மேல் அழகு சேர்க்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வித் தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சரி, ஃபஸ்ட்டு பேசிக்கான விஷயங்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த டூல் பாரை பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த டூல் பாரில் சில விஷயங்கள் ரெடண்டண்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சர்ச் பார்லாம் இருக்குல்ல, இந்த சர்ச் பார் இங்கே போய் சர்ச் பண்ணுறதுக்கு நம்ம சும்மா இங்கே சர்ச் பண்ணாலும் ரெண்டும் ஒரே ரிசல்ட் தான் வரப்போகுது. அண்ட் நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, இதில் சர்ச் பண்ணவே மாட்டாங்க. ஸோ பேசிக்காக இது தேவையில்லாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கோர்ட்டோனாவை எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல, அதுவும் ஒரு ரிடண்டண்டான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் வியூன்னு சொல்கிறாங்களே, இதை கிளிக் பண்ணால் எந்தெந்த விண்டோஸ்லாம் ஓப்பனாக இருக்கோ அதெல்லாம் இதில் காட்டும். ஸோ இதையும் ட்ரிகர் பண்ணுறதுக்கு விண்டோஸ் கீயையும் டேபையும் ப்ரெஸ் பண்ணால் சேம் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதுவும் ஒரு ரிடண்டண்டான ஒரு விஷயம் தான். ஸோ இதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ இது எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஹைட் பண்ண முடியும் அண்ட் ஹைட் பண்ண போகிறோம். ஸோ கோர்ட்டோனா நமக்கு தேவையில்லை, அதை ஹைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டாஸ்க் வியூ பட்டன் தேவையில்லை, அதையும் ஹைட் பண்ணுறோம். இப்போ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, அந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டு இதில் 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று மொத்தமாக ஹைட் பண்ணலாம், இல்லைனா அந்த சர்ச் பாக்ஸை மொத்தமாக ஹைட் பண்ணலாம், அந்த சர்ச் பாக்ஸ் ஹைட் பண்ணலாம், இல்லைனா அந்த என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஐக்கானை மட்டும் வைக்க முடியும். இந்த மாதிரி நம்மளால் ஐக்கான் மட்டும் வைக்க முடியும். அந்த ஐக்கானும் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்ச்சுக்கு போயிட்டு ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக அது ஹைட் ஆயிரும். ஸோ இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்த மாதிரி இருக்குது. பட் இன்னும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஆப்டிமைஸ் பண்ண முடியும். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க் பார் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டாஸ்க் பார் செட்டிங்ஸ்க்கு போயிட்டு ஸோ இதில் யூஸ் ஸ்மால் ஐக்கான்ஸ்னு கொடுத்தா ஐக்கான்ஸ் எல்லாமே கொஞ்சம் குட்டி ஆயிரும். ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ அது நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ கொஞ்சம் நம்ம நிறைய இடத்துல ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஷோ பீப்புள் ஆன் த டாஸ்க் பார்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில். இந்த இதுக்கு பேர் பீப்புளாம், அது நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் ஷோ விண்டோஸ் இங்க் ஒர்க் ஸ்பேஸ் பட்டன் உங்களுக்கு தேவைன்னா அதை வச்சுக்கோங்க, இங்கே இருக்குது, அதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் ஷோ டச் கீபோர்ட் பட்டன், இங்கே டச் கீபோர்டு, இது கிளிக் பண்ணால் அது ஒரு டச் கீபோர்டு வரும். அதுவும் எனக்கு தேவையில்லை, என்கிட்ட மெக்கானிக்கல் கீபோர்டு இருக்குது. ஷுட் ஐ யூஸ் தட்? ஓகே ஃபைன். ஸோ அதனால் நான் அதை 3 என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிசேபிள் பண்ணுறேன். ஸோ அந்த 3மே அங்கேருந்து குறைஞ்சிடுச்சு. சரி, இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது. பட் இருந்தால் இதையும் நம்மளால் ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, திருப்பி நமக்கு டாஸ்க் பார் செட்டிங்ஸ் போகிறேன். டாஸ்க் பார் செட்டிங்ஸில் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கம்பைன் டாஸ்க் பார் பட்டன்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆல்வேஸ் ஹைட் லேபிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இருந்த டைட்டில்ஸ்லாம் போயிடும். நார்மலாக கீழே பார்த்தீங்கன்னா அதில் செட்டிங்ஸ் ஓபிஎஸ்லாம் இருக்குல்ல, அதை நம்ம என்ன பண்ண முடியும்னா ஹைட் பண்ண முடியும். ஸோ அது கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்குது. இதுவும் ஒரு குட் ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஐ திங்க் இட்ஸ் கலர்ஸ்க்குள்ளே போனோன்னா இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, டிரான்ஸ்பரன்சி எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த கீழே இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த விண்டோ எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்த மாதிரி உங்களுக்கு தெரியலைன்னு நினைக்கிறேன். பட் நான் அதை ப்ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். இப்போது இங்கே ஒரு விண்டோ இருக்குது. இந்த விண்டோக்கு மேலே நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். அது டிரான்ஸ்பரன்சி எஃபெக்ட்ஸ்லாம் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எனக்கு என்ன தெரியும், நார்மலாக தெரியணும். பட் இது ரொம்பவே டார்க்காக இருக்கிறதுனால தெரியலன்னு நினைக்கிறேன். பட் டிரான்ஸ்பரண்ட் எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ டிசேபிள் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணுறோம். அந்த ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு டிரான்சிஷன் தெரியுது. பட் அந்தளவுக்கு இது டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. மேபி a glitch or maybe something. ஓகே ஃபைன், whatever. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் இந்த அப் ஆரோ கிளிக் பண்ணி இதில் நிறைய ஐக்கான்ஸ் வரும் உங்களுக்கு. இதில் எந்தெந்த ஐக்கான்ஸில் உங்களுக்கு தேவைப்படுதோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு எப்போவுமே அடிக்கடி ப்ளூடூத் டிவைசஸ் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வாய்ஸ் மீட்டர் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எம்எஸ்ஐ ஆஃப்டர் பர்னரில் அடிக்கடி நான் இது பண்ண தேவை இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள், டிஸ்கார்டோ இல்லாட்டி உங்களுக்கு ஸ்கைப்போ இல்லாட்டி ஸ்லாக்கோ இல்லைனா உங்களுக்கு ரிவார்ட் ட்யூனரோ ஏதாவது அப்ளிகேஷன் உங்களுக்கு இங்கே தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் இதை எடுத்து இங்கே போட்டுக்கலாம். தேவையில்லாத விஷயங்கள் என்ன பண்ணலாம், இங்கேருந்து அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். ஸோ அந்த இடம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ டைம் டேட்டையும் உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஹைட் பண்ண முடியும். அந்த இதை நம்ம பார்க்கலாம். அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப் அப்படிங்கிறதுனால நான் அதை அப்படியே கை வைக்காமல் அப்படியே மொத்தமாக விட்டுறேன். ஸோ எனக்கு தேவையான விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. இதோட ஆப்டிமைசேஷன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லவே இன்னும் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டூல் பார் கிளிக் பண்ணால் டூல் பாரை இங்கே கிளிக் பண்ணணும்னா இதில் லிங்க்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த லிங்க்ஸ் எனேபிள் பண்ணணும். இது ஃபஸ்ட் விஷயம். லிங்க்ஸ் எனேபிள் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணணும். திருப்பி ஒரு தடவை ரைட் கிளிக் பண்ணி இந்த லாக் ஆல் டூல் பாஸ் டாஸ்க் பார் டிஃபால்ட்டாக இருக்கும். நான் அதை டிசேபிள் பண்ணுறேன். இப்போ இந்த லிங்க்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க்ஸை அப்படியே என்னால் ட்ராக் பண்ண முடியும். ட்ராக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், அப்படியே இங்கே கொண்டு வந்து இதில் இங்கே கொண்டு விட்டுறேன். இப்போ இங்கேருந்து ஐக்கான்ஸ் எல்லாமே எங்கே போச்சு அப்படின்னா இங்கே போயிடுச்சு. இப்போ இந்த ஐக்கான்ஸை என்னால் என்ன பண்ண முடியும்னா ட்ராக் பண்ண முடியும். இப்படி ட்ராக் பண்ணுறேன். ஓகே ஃபைன். இப்போ இதில் மொத்தமாக 15 ஐக்கான்ஸ் இருக்குது. அந்த 15 ஐக்கான்ஸ் இருக்கணும். 15 ஐக்கான்ஸில் பாதி அப்படின்னு சொல்லும்போது 8, சென்டரில் இருக்கிறது 8 டிஸ்கார்டு. ஸோ டிஸ்கார்டு நான் என்ன பண்ணுறேன்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சு எனக்கு இந்த மானிட்டரோட கீழ் இருக்குல்ல, கரெக்டாக அந்த மானிட்டரோட கீழ் பாயிண்டில் ஒரு லோகோ இருக்கும். ஸோ அதுவும் நான் சிங்க் ஆகிற மாதிரி சென்டரில் கொஞ்சம் அலைன் பண்ணி விட போகிறேன். ஸோ அது நீங்களே கண்டிப்பாக உங்களோட மானிட்டரில் ஒரு லோகோ வச்சுருப்பாங்க, கரெக்டாக மிடில் லோகோ வச்சுருப்பாங்க. அதுக்கு கரெக்டாக அலைன் பண்ணுற மாதிரி நான் என்னோட மானிட்டரில் எல்ஜிங்கிறதுனால எல்லாம் கொண்டு அலைன் பண்ணி விட்டுறேன். இது சென்டரில் இருக்குது, பர்ஃபெக்டாக சென்டரில் இருக்குது. தட்ஸ் அ குட் நியூஸ். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கீழே இந்த
லிங்க்ஸை அப்படியே ரைட் கிளிக் பண்ணால் இதில் ஷோ டைட்டில் ஒன்று இருக்குது. அந்த ஷோ டைட்டிலை டிசேபிள் பண்ணணும். அப்போது இந்த டைட்டில் போயிடும். அதுக்கப்புறம் திருப்பி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லாக் ஆல் டாஸ்க் பார்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ பர்ஃபெக்ட் நியூஸ். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்தமாக இது வந்து அந்த லிங்க்டு இருந்ததும் காணாமல் போயிடுச்சு. எல்லாமே பர்ஃபெக்டாக நடுவில் அலைன் ஆன மாதிரி இருக்குது. பட் எனக்கு அந்த டிஸ்கார்ட் மட்டும் கொஞ்சம் லைட்டாக லெஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. எனக்கு லிங்க்டு இருந்ததுனால கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, திருப்பி அதை அன்லாக் பண்ணிவிட்டு லைட்டாக இதை கொஞ்சம் ஃபார்வர்டில் வச்சுக்கிட்டு திருப்பி நான் வந்து லாக் ஆல் டாஸ்க் பார் கொடுக்க போகிறேன். எனக்கு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு மிடில் இருக்குது. ஸோ இட்ஸ் அ குட் நியூஸ். கரெக்டாக எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே சென்டரில் இருக்குது. எனக்கு தேவைப்படும் நினைக்கிற விஷயங்கள் ரைட்டில் இருக்குது. அண்ட் இங்கே மொத்தமாக க்ளீனாக இருக்குது. ஸோ இது ஒரு மினிமலான ஒரு க்ளீனான ஒரு பர்ஃபெக்டான லுக் மாதிரி எனக்கு தோணுது. ரொம்பவே எனக்கு இந்த ஒர்க்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. வித் தட் பீயிங் செட், இந்த மாதிரி ட்ரிக்ஸ் உங்களால் பண்ண முடியும். பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூ நோ வாட் டு டு. வித் தட் பீயிங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோலேருந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் I.Tamizhan. பை, ஹேவ் ஃபன் அண்ட் டேக் கேர். பாய்.